ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான சோப்பு. உங்களுக்கு குங்குமப்பூ நம்ம பாலில் போட்டு சாப்பிட்டு இருக்கிறோம். அப்புறமா சாப்பிட்ற சாப்பாட்டு கலருங்கள் கூட யூஸ் பண்ணுவாங்க. கலர்ஸ் இல்லைனாக்கா அந்த மாதிரி மெத்தடில் இப்போ நான் குங்குமப்பூலேயே சோப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு சின்னதொரு போல் எடுத்துக்கலாம். இது நான் கடையில் வாங்கிட்டு வந்து 700 ரூபாங்க. இது இவ்வளோ தான் குங்குமப்பூ, ஒரு சின்ன பாக்ஸு. இது 700 ரூபா. இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணி இது ஓப்பன் பண்ணுறேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணுறேன். நான் வாங்கிட்டு வந்துட்டு பாருங்கள், இது பின்னாடி சைடு இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்குது. அதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலரு சில்வர் கலரில் பேப்பர் வச்சுக்கோங்க. இது தாங்க, இது 700 ரூபா. இப்போ இதில் தேவையான அளவுக்கு, ஏன்னா இது குங்குமப்பூ கொஞ்சம் போட்டால் நம்மளுக்கு கலர் இதாகும், அதனால நான் இந்த மாதிரி ஒரு 2 பிடி அளவுக்கு குங்குமப்பூ எடுத்துக்கிறேன். இதில் நம்ம செஞ்சோம்னா இதில் கலர் இந்த ஆரஞ்சு இல்லை கேரட் கலரில் நம்மளுக்கு சோப்பு ரெடி ஆகும். இப்போ இந்த குங்குமப்பூ இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறது ரோஸ் வாட்டர் நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா இது ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே கூட போட்டு நம்ம சோப் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு நம்மளுக்கு கலரு வரும். அதில் கலர் வந்த பிறகு பாருங்கள், சோப் செய்யும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கலரு குங்குமப்பூவில். இப்போ கொஞ்சம் லைட்டாக பாருங்கள் கலர் எப்படி மாறுதுன்னு. இப்போ இதில் வெறும் ரோஸ் வாட்ரு, குங்குமப்பூ, சோப்பு, இது 3 வச்சு இப்போ உங்களுக்கு நான் சோப் தயார் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற சோப்பு, சின்ன சின்ன பீஸாக. இப்போ இங்கே வச்சுருக்க இந்த சுடுதண்ணியில் இந்த சோப்பை இதில் டபுள் பாயில் மெத்தடில் சோப்பெல்லாம் நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மெல்ட் ஆகும். இல்லை வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணுறதுல உங்களுக்கு வேண்டாம், குங்குமப்பூ இன்னும் ஜாஸ்தி வேண்டாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கேன், 2 தடவை. அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரி, இந்த மாதிரி தண்ணி பாயில் ஆன பிறகு டபுள் பாயில் மெத்தடில் இப்படி வச்சிங்கன்னா இது குங்குமப்பூவில் நம்ம ஸ்கின்னுக்கு கலரெல்லாம் ஆகும், நல்லா கலர் டிஃப்ரெண்ட் தெரியுன்றாங்க. ஆனால் அதுக்காக ரொம்ப கலர் தெரியாது, லைட்டாக கொஞ்சம் சேஞ்ச் கொடுக்கும். அதனால ஒரிஜினல் குங்குமப்பூ இருந்தாலும் இப்போ நீங்கள் அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது 700 தான். இப்போ நம்ம சும்மா சாதாரண குங்குமப்பூ வாங்கினாக்கா அதில் எந்த பவர் இருக்காது. அதனால ஒரிஜினல் ரகத்தை வாங்கி நீங்கள் சோப் தயார் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம ஸ்கின்னு கொஞ்சம் கலரு ஃபுல் பாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோப் செஞ்சு நீங்கள் குளிக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாடி ஃபுல்லாக லைட்டாக கலர் நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சோப் பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதில் அடுத்து நான் யூஸ் பண்ணுறது விட்டமின் இ கேப்சூலு யூஸ் பண்ணிக்கிறேன். விட்டமின் இ கேப்சூலு இது நான் ஃபுல் பாட்டில் வாங்கியிருக்கிறேன். இப்போ இதில் இவ்வளோ தான் இருக்குது. நான் இதில் ஒரு விட்டமின் இ கேப்சூல் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சோப்பு மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இது பாருங்கள் கலர் எவ்வளோ மாறிட்டு வருதுன்னு. இது உங்களுக்கு வேண்டான்னாக்கா நீங்கள் வடிகட்டி கூட எடுத்துடலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் பண்ணலாம். நான் அப்படியே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அடுத்து இந்த மாதிரி என்கிட்ட ஒரு மோல்டு இருக்குது. இதில் தேவையான அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேஸ்லின்னு தேங்காய் எண்ணெய் தான் இல்லை, எந்த எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இதில் ரொம்ப சுடு ஊற்றினோம்னா மெல்ட் ஆகிடும். இது நல்லா ஒரு அளவுக்கு கொஞ்சம் ஆறின பிறகு இதில் ஊற்றிட்டு ஒரு அரை ஹவர் இல்லை 1 ஹவர் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஹார்ட் ஷேப்பில் சூப்பரான ஒரு சோப்பு குங்குமப்பூவில் ரெடி. யாருன்னா குங்குமப்பூவில் இப்படி சோப் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கே தெரியல, இருந்தாலும் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
நான் ட்ரை பண்ணி இருக்கிறேன், அதுக்கு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பாருங்க, ஃபுல் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ மெல்ட் ஆகி இதை கலக்கி வச்சுருக்கிறது இதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நான் இதுவும் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் எடுத்துடலாம், ஏன்னா அது வேஸ்ட்டு பண்ணுறது தேவையில்லை. எப்படியும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை ஊற வைக்கணும் சோப் சேர்த்துக்கு முன்னாடி. பாருங்கள், இந்த அளவுக்கு இப்படி கலர் வரும். குங்குமப்பூவில் யாருன்னா சோப் செஞ்சுருக்கிறவங்களே என்னன்னு எனக்கு தெரியாது, நான் செஞ்சுருக்கிறேன், அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி வந்துருக்குது சோப்புன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதில் ஒரு விட்டாமின் E கேப்சூலு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு விட்டாமின் E கேப்சூலு, உங்களுக்கு 1 இல்லை 2 வேண்டாம் கூட சேர்த்துக்கலாம், எனக்கு தெரிஞ்சிருந்து 1 சேர்த்துக்கலாம். நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். இது நல்லா ஒரு தடவை இப்படி கழிச்சிட்டு நம்ம செஞ்சு வச்சு அந்த மோல்டு இருக்கு இல்லைங்களா, அந்த மோல்டில் இது ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹார்ட் ஷேப்பில் சூப்பரான இது ஆறின பிறகு கலர் டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வரும். உங்களுக்கு இந்த நுரை தேவையில்லைனா கூட இந்த மாதிரி நீங்கள் நீக்கிக்கலாம், இந்த மாதிரி நீக்கிட்டு எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்படியே இருக்கட்டும்னாக்கா பரவாயில்ல, நான் அப்படியே தான் விட்டுறேன் நான், ஏன்னா அது காஞ்ச பிறகு நல்லா இருக்கும். அதை எடுத்துட்டாக்கா சோப்பெல்லாம் இதாகிடும். இது 1/2 hour கழித்து பார்க்கலாம். பாருங்கள், இன்னும் இது ஆகல, தண்ணியாக தான் இருக்குது. இது ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து உங்களுக்கு காட்டுறேன் எந்த அளவுக்கு கலர் சூப்பராக வந்துருக்குது பார்க்கலாம். பாருங்கள், நல்லா காஞ்சி இருக்குது. இப்போ இது அப்படி திருப்பி ஒரு தட்டு தட்டினோம்னா விழுந்துடும். சரிங்களா, எவ்வளோ சூப்பராக ஹார்ட்டு எவ்வளோ நல்லா அந்த மோல்டு அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குதுன்னு. இது தான் சோப்பு, குங்குமப்பூவில் தயார் பண்ண சோப்பு. இது பின்னாடி சைடு இந்த நுரை இன்ச்சு இல்லைங்களா, நுரை விட்டால் இந்த மாதிரி தான் ஆகும். அதனால எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. நுரை நம்ம எடுத்துட்டோம்னாலும் நல்லது தான். நீங்கள் ஊற்றும் போது இந்த நுரை லைட்டாக இப்படி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு எவ்வளோ சூப்பராக குங்குமப்பூவில் சோப் ரெடி. நான் இது ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இப்போ உங்கள்கிட்ட நான் இது யூடியூப்பில் போடணும், யாராவது ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினான்னு சொல்லிட்டு தான் இது உங்களுக்கு இந்த சோப்பு நான் தயார் பண்ணியிருக்கிறேன். குங்குமப்பூ சோப்பு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரிசல்ட்டு கிடைக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ இந்த சோப் எடுத்து உங்களுக்கு நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நுரை வருதுன்னு பாருங்கள். நீங்கள் காலையில் சாயங்காலம் மத்தியானம் கூட டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைட்டாக ஒரு தடவை இப்படி பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நுரை வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக வரும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் கம்மியான இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நுரை வராது. சோப்பு ஒரு அளவுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கணும். பாருங்கள், லைட்டாக ஒரு 2-3 தடவை அது இது பண்ணுறதுக்கு இந்த அளவுக்கு நுரை வருது. இந்த மாதிரி தான் சோப்பு ஒவ்வொரு சோப்பு தயார் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும்.
இந்த அளவுக்கு நம்ம சோப்பு ஜாஸ்தி போட்டு இல்லை அந்த நம்ம யூஸ் பண்ணுறது கடல மாவு சரி அரிசி மாவு எது இருந்தாலும் நம்ம ஜாஸ்தி போட்டோம்னா இப்படி நுரை வராது. அதுவும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் ஒவ்வொரு வீடியோவில் மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டேபிள் டீஸ்பூன், ஸ்பூன்னாக்கா பெரிய பெரிய டீஸ்பூனாக இருக்கும், அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணி டேபிள் டீஸ்பூன்னாக்கா ஒரு சின்ன அளவுக்குள்ளே இருக்கும். இந்த அளவுக்கு போதும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நுரை வர்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு நுரை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு.